ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்க வைத்த தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நமக்கு தந்த ஆயுஸ் நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திர துதிகளை ஏறெடுப்போம். இந்த நாள் வாரத்தின் முதல் நாள். நாம் தேவ சமூகத்திலே போய் தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு நாம் காலையிலே ஆயத்தமாகுவோம். கர்த்தர் இந்த நாளை அவருடைய நாளாய் அவர் மாற்றிக்கொண்டு அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுனாலே அவருடைய நாளை அவருக்கென்று நாம் செலவிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த காலவெளியிலே நாம் தேவனுடைய புத்திரராய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்விலே சமாதானத்திற்காக மனிதன் எங்கேயோ தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியானால் அந்த சமாதானத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் ஸ்தோத்திரம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சமாதானம் பண்ணுவது பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். வேத புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இந்த காலையில் நீங்களும் நானும் அப்படி இருப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். தாவீதும் அவனுடைய மகனாகிய அப்சலோம், அவனுக்கு 2 பேருக்கும் இடையே நடந்த ஒரு பெரிய பிளவு. அப்சலோமின் சகோதரனாகிய அதோனியாவை மன்னிக்கவும் அப்சலோமின் சகோதரனாகிய அம்னோனை அப்சலோம் கொண்டு போட்டான். அவன் தன்னுடைய தங்கையாய தாமாரை தவறாக பயன்படுத்த நிமித்தம் அவனை கொன்று போட்டான். இது நிமித்தம் தாவீதுக்கும் தன் மகனாய் அப்சலோமுக்கும் இடையே பெரிய ஒரு பிளவு உண்டாயிற்று. இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த கட்டத்திலே தான் யோவாப் என்கிற படைத்தலைவன் அப்சலோமையும் தாவீதையும் இணைத்து வைக்கும்படியாக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த சம்பவம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யோவாப் தாவீதையும் அப்சலோமையும் இணைத்து வைக்கிற, சமாதானம் பண்ணுகிற ஒரு காரியத்தை மிக நேர்த்தியாக அவன் செய்து முடிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவாப் செய்த ஒரு காரியம் மிக நல்ல காரியம். இன்றைக்கு உலகத்திலே தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிளவு வந்துவிட்டால் அந்த பிளவை பெரிதுபடுத்துகிறவர்கள் தான் அநேகராக இருக்கிறார்களே தவிர ஒன்று சேர்க்கிறவர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. ஆனால் யோவாபோ தகப்பனையும் பிள்ளையும் இணைத்து வைக்கிறதிலே அவன் மிகுந்த ஸ்தோத்திரம் கவனம் எடுத்துக்கொண்டு அவர்களை சேர்த்து வைத்து விடுகிறான். அப்படியானால் அவன் தேவ புத்திரனாய்தான் அந்த இடத்திலே தோன்றுகிறான். உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அப்படி மாறட்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருப்போம். ஒருவருக்கு ஒருவர் நாம் ஒரு நாள் பிரிவினையை உண்டாக்காதபடி சமாதானத்தை ஏற்படுத்துவோம். அப்பொழுது நம்மை குறித்து வேதம் சொல்லும், இவர் தேவ புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லுவான். ஆம், நிச்சயமாகவே இந்த நாளிலே நாம் தேவ புத்திரலாய் வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவேளையிலே எங்களை தேவ புத்திரராக எண்ணி எங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட கிருபைகளை தருபடியாய் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துக்கு முன்பதாக நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும். கேட்கிற பிள்ளைகளை அப்படி மாற்றும். அவர்கள் சமாதானத்தை பண்ண கர்த்தர் உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.